ஹலோ மக்களே! நம்ம வந்து ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். சில சமயம் நமக்கு ரொம்ப லேசியா இருக்கு. கிட்ஸுக்கு சமைக்க முடியல அப்படிங்கிற டைம்ல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இது நம்ம குடுத்தோம்னா, வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ, அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம அவுல் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு தண்ணிய வார்ம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன அவுல் வேணுமோ, அது தேவையான குவான்டிட்டி ஆட் பண்ணிக்குவோம். அத நம்ம உடனே ஃபில்டர் பண்ணிறணும். ரொம்ப நேரம் அதில விட்டோம்னா குழஞ்சிரும். நான் இன்றைக்கி ரெட் கலர் அவுல் தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச தேங்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடுவேன். நீங்களும் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நாட்டு சக்கரை கொடுக்கறது கிட்ஸுக்கு ரொம்ப நல்லது. நான் நாட்டு சக்கரை தான் நமக்கு அந்த டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் விட்டுறணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது குழஞ்ச மாதிரி இருக்கும். இப்போது அந்த சுகர் ஆட் பண்ணோன்னா அதுலேயும் தண்ணி விடும். ஸோ, அதனால் அப்படி இருக்கும். நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டோம்னா, அந்த அவுல் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி, நமக்கு உதிரி உதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். அது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸுக்கு.